நெஞ்சில் குடியிருக்கும். உனக்கு ஏன் வைஷ்ணவி என்ன பிடிக்கல? You're not my type. வேற யாரு? நித்தினா. Are you committed? Are you single? I'm single. நானும் சாந்தினியும் ஒன்னா இல்ல. அவங்க சிங்கிள், நான் சிங்கிள். உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன குவாலிட்டி, ஒரு 2-3 குவாலிட்டி சொல்லுங்க. சரி வாங்க பாருங்க. கண்ணும் வேற ஒன்று கேட்டுக்கலாமா? I am sure that is my dream. எந்த கேமராக்கு முத்தம் கொடுக்கலாம்? குமுதம் மற்றும் 360 என்டர்டைன்மெண்ட் இணைந்து வழங்கும் லைம்லைட் ஸ்லைட்ஸ் ஆன் மஸ்டேட் தி பிளேபாய் டைட்டில் ஸ்பான்சர் போத்தீஸ் வென்யூ ஸ்பான்சர் வேல்ஸ் யூனிவர்சிட்டி பல்லாவரம். வெயிட்டிங். ஆக்சுவலி நாங்கெல்லாம் வந்து ஈவென்ட் பண்ண போகும்போது தளபதி இந்த பக்கம் வந்து தலை அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு ஹைப் கிரியேட் பண்றதுக்காக வந்து நாங்க சொல்லுவோம், ஏன்னா நல்லா இருக்கும் அந்த எனர்ஜி அப்படின்னு. இப்போ சேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் காத்துறாங்க, எங்க நிக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ the couple whom we have adored on screen, இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்காதா, இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்காதான்னு அத்தனை பசங்களையும் ஏங்க வச்ச 2 பேரை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆனா அவங்கள மேடை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த கியூட்டான பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஏவியா எங்க கிட்ட இருக்கு. You have to see that. என் நெஞ்சில் குடியிருக்கும். சில வெற்றிகள் ஒரே இரவில் கிடைத்தது போல தெரியும், ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் போராட்டம் பல ஆண்டுகள். 2014 சிறிய கதாபாத்திரங்களில் தொடங்கிய பயணம் இன்று ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கொண்டாடும் முகமாக மாறியிருக்கிறது. நடிகர், பாடகர், இசையமைப்பாளர், ஒரே மனிதருக்குள் பல திறமைகள். சிங்கப்பூரில் பிறந்தவர், ஆனால் உலக தமிழர்களின் இதயங்களில் இடம் பிடித்தவர் முசாமில் எலியாஸ். 12 ஆண்டுகால உழைப்பு இன்று ரசிகர்களின் அன்பாக மலர்ந்திருக்கிறது. கரவொலியுடன் வரவேற்போம் மஸ்ட் டேட் தி பிளேபாயின் செயின், நம் அனைவரின் அன்பிற்குரிய முசாமில் எலியாஸ் அவர்களை. முசாமில் எலியாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Please join us on stage. Zain, Ishan, Aravind, that love is for you. சத்தியமா எப்படிங்க இருக்கு இந்த ஃபீலிங்? ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி வாவ் அப்படி இருக்கு. அந்த வாவ் மொமெண்ட்டை திரும்ப திரும்ப ஃபீல் பண்ணும்போது எப்படி இருக்கு? என் செல்லங்களா, love you too, love you too, love you too, love you too, love you. So நீங்க கேட்ட எல்லாருக்கும் லவ் கொடுத்தீங்கல்ல? எல்லாருக்கும் ஈக்குவலா அப்படியே ஈக்குவலா ஒரு கிஸ் இப்படி வாரி வழங்கிட்டீங்கன்னா ஹாப்பியா இருங்க பிள்ளைங்க. இப்படி ஒரு லைன் 4 பிரிச்சு ஒரு மாதிரி கேரக்டராவே வாழ்ந்திருப்பாரு போல இருக்கே சார் இவரு. பண்றது எல்லாமே அதே மாதிரி சேட்டையா இருக்கு, அவரே அமைதியா இருக்கு, ரொம்ப பண்றடா அப்படிங்கிற மாதிரி. நீங்க பண்ணுங்க, உங்களாலதான் நல்லா பண்ண முடியும். சோ நீங்க கேட்ட கேள்வி எப்படி இருக்கு? திரும்ப எப்படி இருக்கு இல்ல? உண்மையா சொல்லணும்னா ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. இதுக்காக தானே உழைச்சோம். ஐ மீன் எவ்ரி ஆக்டர் ஹியர், அண்ணனா இருக்கட்டும், ஷபிஷரா இருக்கட்டும், எல்லாரும் நம்ம உழைச்சது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் இந்த கைத்தட்டல், பாராட்டல், அப்ரிசியேஷன், இந்த லவ்க்காக தானே. ஸோ ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஐம் ஸோ சாரி, அப்போ பெர்ஃபார்ம் பண்ணும்போது நானும் ஒரு ஃபீல்டில் வந்துட்டேனா. அப்போ ஒரு பையன் வந்து அண்ணா ஒரு முத்தம் கொடுங்கண்ணா, இஃப் யூ டோன்ட் மைண்ட். என்ன நான் ஏன் மைண்ட் பண்ண போறேன்? வாப்பா. எல்லாருக்கும்
லிகித். ஓகே நீகித். ஓகே எந்த கேமராக்கு முத்தம் கொடுக்கலாம் சொல்லு. எந்த கேமரா? என்னது என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? இல்ல உன் கேமரா. ஓ எந்த கேமரா பார்த்து முத்தம் கொடுக்கலாம்னு என் கால எந்த பொண்ணுக்குன்னு கேட்டுச்சு தெரியாம. ஃபேன் ப்ரோ, அது போடுங்க. ஃபேனா ஓகே 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 வா. ஓகே ஓகே அது மனசுல அப்போ உருட்டிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமா. அப்போ ஐயோ பாவமா ஒரு பையன் கேட்டாரு. நல்லா பண்றீங்க. ஒரு ஹீரோக்கான அத்தனை அம்சமும் ஸ்கிரீன்லயும் பொருந்திருக்கு, ஸ்டேஜ்லயும் பொருந்திருக்கு நாங்க சொல்லிடுறோம். என்னென்ன பண்ணா எப்படி உழுவாங்க மக்கள்ங்க கரெக்டா தெரிஞ்சு வச்சுட்டு பயப்பட கரெக்டா பண்றாப்ல. நல்லா இருக்கு. It is so good because you are able to carry that so much of love is given to you. You are able to carry that so well and give it back to them. That is something amazing which not everyone can do. No, I mean சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நடிகனா பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு அப்புறம் ஒரு நடிகனுக்கு எனக்கு கடவுளுக்கு அப்புறம் மிக சக்தி உள்ள ஒரு விஷயம்னா அது மக்கள் தான். ஏன்னா அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. கடவுளுக்கு அப்புறம் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க யார் மேல இருக்கா யார் கீழே. இன்னைக்கு மேல இருக்கிறவங்க நாளைக்கு கீழே விழுந்துருவாங்க. ஸோ உங்களால தான் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன். Thank you so much. Oh my God, I really don't know what to say. He's got that power, man. Seriously, wordsலயும் சரி, ஐயா ஸ்டைல்லயும் சரி, எல்லா விஷயத்துலயும் வந்து he is being very powerful. So உங்களோட ஜோடியை கூப்பிட்டுடலாமா மேல? ஒரு ஏவி போட்டு கூப்பிடுவோமா? Okay, can we have the AV please? சிலர் அழகாக இருப்பார்கள், சிலர் திறமையாக இருப்பார்கள். ஆனால் அரிதாக சிலர் மட்டுமே அழகாலும் திறமையாலும் தன்னம்பிக்கையாலும் இதயத்தில் ஒரு தனி உலகத்தை உருவாக்குவார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் இவர். மலேசிய மண்ணில் மலர்ந்த இந்த அழகிய பயணம் 5 வயதில் தொடங்கியது. பரதநாட்டியத்தின் ஒவ்வொரு அளவிலும், மாடலிங்கின் ஒவ்வொரு நடையிலும் ஒரு கலைஞர் உருவாக்கி கொண்டிருந்தார். மேடைகள் அவரை பார்த்தன, பார்வையாளர்கள் அவரை ரசித்தார்கள். லட்சக்கணக்கான ரசிகர்களின் கிரஷ், காதலர்களின் ஃபேவரட் ஹீரோயின். அதையும் தாண்டி சில நட்சத்திரங்கள் வானத்தில் மட்டும் ஜொலிப்பதில்லை, மனங்களிலும் ஜொலிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம், அழகின் மென்மையும் தன்னம்பிக்கையின் வலிமையும் கொண்ட சாந்தினி நாக துர்கா அவர்களை வரவேற்பதில் குமுதம் குழுமம் பேரன்பும் பெருமையும் கொள்கிறது. சாந்தினி நாகதுர்கா அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். Please join us on stage. So beautiful. அதாவது there is something about like girls who are like naturally effortlessly beautiful னு சொல்லுவாங்கல்ல. சும்மா வந்து நின்னாலே அழகா இருக்குப்பா அப்படின்னு மூஞ்சி கழிட்டு வந்து நின்னாலே அழகா இருக்கும் அந்த பொண்ணு. அந்த மாதிரி தான் இருக்கு. So nice. So before you talk, we are going to invite someone very important to felicitate you first. சரியா? Okay, எங்களோட AGM நாகராஜ் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். Please join us on stage, sir. So this one is for you. So இது பிரிக்கலாமா? நம்ம இதை பிரிச்சு பார்க்கலாமா? அப்படிலாம் பிரிக்க என்னவோ கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்த கிஃப்ட் ராப்பர், அதை கிழிச்சா கேர்ள் ஃப்ரெண்ட் கோச்சுக்கு மாதிரியே பிஹேவ் பண்ண வேண்டியது. கிழிங்க பாரு. போகும்போது எனக்கும் இந்த மாதிரி ஒன்று பண்ணி கொடுங்கப்பா ப்ளீஸ். இது கூடிய விரைவில் சீக்கிரமே இதுவும் நடக்கும். இதெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் தான். ஓகேயா? இங்க நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ரியாலிட்டி தான். ஓகே? என் நெஞ்சில் குடியிருக்கும் நெஞ்சில் குடியிருக்கும். எப்படி தளபதி? சூப்பர். Thank you குமுதம். Thank you so much. Thank you. ஹாப்பியா இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ரொம்ப எனக்கு இன்னும் இது கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கு. நடந்தா நல்லா தான் இருக்கும். I'm telling you it will definitely happen. Thank you. I can see how happy you are. இல்லையா? Thank you so much. இன்னும் ரெண்டு ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. அன்பை வாரி வாரி கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. இதையும் பிரிக்கணுமா? வேண்டாம், அது வீட்டுக்கு போய் பிரிச்சுக்கலாம். கொடுங்க, எவ்வளவுதான் பிரிக்கிறது. Thank you sir, thank you so much. நன்றி. Can someone collect this please? இது நீங்களே வச்சுப்பீங்களா சார்? நிறைய வேலை இருக்கு சார். நான் பத்திரமா கொண்டு போய் கார்ல அட
என்ன இந்த பையன் இப்படி அடம் பிடிச்சா என்ன பண்றது? இங்க பாருங்க, நான் பத்திரமா கொண்டு போய் கார்ல வச்சிட சொல்றேன். ப்ராமிஸா? ப்ராமிஸ். தேங்க் யூ. சோ இப்ப சொல்லுங்க, உங்க ஃபேன்ஸ் உங்களோட வார்த்தைகளை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் டாக் டு देम. தாரா, நான் வைஷ்ணவி தாரா பிரியதர்ஷன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாராவை உங்களோட ஒருத்தியா ஏத்துனதுக்கு, அக்செப்ட் பண்ணினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வேற என்ன சொல்றதுனே தெரியல. முசா சொன்ன மாதிரி தான், உங்களோட அக்செப்டன்ஸ் இல்லாமல் நாங்கள் இங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, we have to know, are you committed, are you single? I'm single. ஓகே, let me get this straight. இப்போ நீங்க ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடல, மாத்தி மாத்தி ஹார்ட் போடுறது, ஃபயர் விடுறது, இதெல்லாம் வந்து வெறும் ரூமர்ஸ் தான். கமிட்மெண்ட்ல அது கிடையாது. ஏன் தாரா அவங்களா தானே? இல்ல, அவங்களா நினைச்சுக்கிறாங்க, ஓ இவங்க ரியல் லைஃப்லயும் அப்படி ஆயிட்டாங்க. 1000 பேர் 1000 விஷயம் நினைப்பாங்க, அதுக்குன்னு உண்மையா ஆயிடுமா? கிளியர் பண்ணுங்க சார், அப்பதானே எல்லாம் மனசு வந்து கிளியர் ஆகும். சரி, நான் கேமரா பார்த்து தான் பேசுவேன். எந்த கேமரா பார்த்து கிளியர் பண்ணணும்? ஆபீஷியலா நேரா பார்த்து கிளியர் பண்ணுங்க. அந்த கேமராவா? நானும் சாந்தினியும் ஒண்ணா இல்ல. அவங்க சிங்கிள், நான் சிங்கிள். சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா 1000 பார்த்துட்டோங்க. தாராக்கு ஜெயனை பிடிச்சிருக்கா, தாராக்கு நித்தினை பிடிச்சிருக்கா, தாராக்கு ஜெகனை பிடிச்சிருக்கா, நடுவுல ரிவரை கூட பிடிச்சிருக்கா அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னா வந்து அவங்களுக்கு என்ன குவாலிட்டி, ஒரு 2-3 குவாலிட்டி சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. ஐயோ, அவ்வளோ பெரிய லிஸ்ட்லாம் இல்லைக்கா. சின்ன லிஸ்டா சொல்லுங்க, பரவாயில்ல. கேட்டதே 3 தான். என்னைய கேட்டால் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். ஒரு பார்ட்னர், பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கணும். எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் அவங்க கூட எல்லாமே. நமக்குலாம் வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு இல்லை ராஜா. எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் லவ்விங். மொத்தத்துல ஜெயன் மாதிரி இருக்கக்கூடாது, அதானே? ஜெயன் நல்ல பையன் தானே? நல்ல பையன் தானே ஜெயன், நல்ல பையன் தான். முசாமில் நல்ல பையன் இல்லையே, அப்படிதானே சொல்றேன். முசாவும் நல்ல பையன் தான். அது நான் சொல்லுவேன். அதாவது சீரீஸ்ல எப்படி நம்மள குழப்புனாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து குழப்புறாங்கன்னா அது அவங்களால மட்டும் தான் முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படிங்க? இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. அதுதான் இல்லன்ட்டீங்களே, எப்படி இருக்கணும் அப்படின்னு அது பெண்கள் கேக்குறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த அந்த நினைப்பு கிடையாது இப்போதைக்கு. இப்போதைக்கு நம்ம வந்து நடிக்கிறோம், பறக்கிறோம், தெரிக்கிறோம், அப்படி வச்சுக்கலாம். பட் நான் என்ன நினைச்சேன்னா, உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், நம்ம கோலை அட்டைன் பண்றோம், ஃபேமிலியை சந்தோஷமா வச்சுக்கிறோம், அம்மா அப்பா ஜாலியா வீட்டுல உட்காந்து கால் மேல கால் போட்டு பண்ற மாதிரி ஆயிடுறோம். அவ்வளவுதான். ஸோ அது மட்டும் தான் இப்போதைக்கு யோசனை. யார் சாமி நீ? இப்படி எல்லாம் பேசினா பெண்கள்லாம் விடாம என்ன பண்ணுவாங்க? அந்த ஹார்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? நான் சத்தியமா சொல்றேன், ஜென்யூன்லி மீன். எனக்கு என்னன்னா, ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க, அடுத்த 5 வருஷத்துல what do you want to achieve in 5 years கேட்டாங்க. நான் ஆனஸ்டா பதில் தான் சொன்னேன். 5 வருஷத்துல எனக்கு 27, ஸோ இப்போ எனக்கு 22 தான். ஸோ நான் சின்ன பையன் தான். ஓகே, சின்ன பையன் பக்கத்துலயே நிக்க கூடாது. சரி, பரவாயில்ல. ஸோ 27க்குள்ள ஐ ரியலி ஹோப் அம்மா அப்பா நிம்மதியா சந்தோஷமா வச்சிருக்கிற மாதிரி இருக்கணும். எனக்கு அதான். ஓகே. அண்ட் அதுக்காக வந்து நான் எவ்வளோனா உழைப்பேன். எத்தனை தடவை நான் விழுந்தாலும் நான் திரும்ப எழுந்திருப்பேன். எனக்காக இல்லைனாலும் என்னை பெற்று வளர்த்த அம்மா அப்பாவுக்காக எப்பவுமே. அப்பா, இன்னும் இவங்கெல்லாம் இன்னும் என்ன லவ் பைத்தியமா போறாங்கன்னு தெரியல. புல்லரிக்குதான் அவங்களுக்கு அப்படியே. சரி, ஓகே. சோ நைஸ் டு see both of you here. எனக்கு ஒரு சின்ன ஆசைடா, லைக் இவங்க எல்லாருமே வந்து அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். வித் யோர் பெர்மிஷன் சார், டைரக்டர் சார் சொன்னா அது கண்டிப்பா வந்து நடக்கும்னு. ஏதாவது ஒரு சின்ன ஒரு மூமெண்ட், அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட் இங்க எங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணி காமிச்சா அவங்க நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அதுதான் கேக்குறேன், வேணுங்குதுங்களா வேணாங்கிறாங்களானே தெரியல. மனசு வலிக்காது இல்ல? இவர் வேணாம்னு சொல்ல சொன்னாரா? அவர் சொல்லுவாரு, உங்களுக்கு வேணுமா வேணாமா? வேணும், எங்களுக்கு வேணும்.
கண்ணாடியை கழட்டுவீங்களா? அந்த கண்ணை பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்குங்க பிள்ளைங்கெல்லாம். கண்ணாடியா? இல்ல நான் ஓகே ஆனஸ்டா நான் சொல்றேன், ஒழுங்கா தூங்க முடியல நேத்து. ஸோ அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட், எந்த டைம்ல இவங்க வந்து எப்படி இமோஷனலா மாத்திராங்க எனக்கு தெரியாது. நான் வேற ரொம்ப இமோஷனலான ஆளு, ரொம்ப சாஃப்ட். நான் அழுதுருவேன், கண்ணு தெரியக்கூடாதுல்ல அழுகுறது. சரி வாங்க பாருங்க. கண்ணும் வேணும்னு கேட்டீங்களாமா? நான் குடுக்கலமா போற வரைக்கும் கண்ணாடி, ஓகேவாமா? இதெல்லாம் ஒரு ஆசையாமா? புரியல எனக்கு. இந்த பையன் நம்பவே மாட்டேன், நான் வந்ததுல நானும் பாக்குறேன். ஓகே, ஸோ ஒரு மொமெண்ட் வந்து பயங்கரமா ஒரு சின்ன ஒரு லவ் போர்ஷன். சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏதாவது மொமெண்ட் சொன்னா கூட we'll make them do. Yeah, they'll do it. No அண்ணா, they have to do. Yeah. உனக்கு ஏன் வைஷ்ணவி என்ன பிடிக்கல? பண்ணுங்க சூப்பரா. நீங்க என்னங்க ஓடுறீங்க? அப்படிதானே ஓடுவேன், சும்மாவே தான் ஓடுவீங்க போல. ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்காத விஷயம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியா? பட் இருந்தாலும் நான் உன்னை ரொம்ப அஃபெக்ட் பண்றேன்ல. உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கௌஷிக்கு தான் நித்தின பிடிக்குமே. பாவம் நீ. ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நிறைய நினைச்சுக்கிட்டு இருக்கேன். You're not my type. வேற யாரு? நித்தினா. நித்தினா அவன் தான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கௌஷியை லவ் பண்றல. ஐயோ பாவம். வேணாம், பேச வைக்காத. ஏய், என்ன சொன்ன? I hate you. Oh my god, that's so cute. I hate you. சிரிச்சிட்டே சொன்ன முதல் பொண்ணு நீதாமா. பயங்கரமா இருந்தது. So good. Your chemistry, like it just reflects, like அப்படியே பளிச்சுன்னு அடிக்குது எல்லாரையும். செம்மையா இருக்கு. So good. சரி, திடீர்னு வந்து இவ்வளோ அழகா நடிக்கிறீங்க, இவ்வளோ அழகா இருக்கீங்க. திடீர்னு தனுஷ் சார் வந்து நான் பார்த்தேன், ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். கண்ணாடி போட்டுக்கிட்டேன், கண்ணு கூசுது. சரி, ஓகே. ஸோ திடீர்னு வந்து ஒரு பட வாய்ப்பு வருது தனுஷ் சார் கிட்டே இருந்து. இப்போ இதெல்லாம் வீடியோலாம் போகும்போது கூட வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு, நடந்திருக்கு அந்த மாதிரி கோலிவுட்ல. அந்த என்ன பண்ண போறீங்க? வேற என்ன பண்ண? வந்துருவீங்கல்ல இங்க சென்னையில? கண்டிப்பா சென்னையில வந்து செட்டில் ஆயிடுவீங்கல்ல? கண்டிப்பா. ஐ திங்க் இல்ல, ஐ எம் ஷூர் தட் இஸ் மை ட்ரீம். Okay. And எனக்கு ஸ்பெசிஃபிக்கா தனுஷ் சரோட டைரக்ஷன்ல நடிக்கணும்னு தான் ஆசை. ஸோ கூடிய விரைவில் அதுவும் நடக்கும். எனக்கு என்னவோ இன்னைக்கு நான் கேட்கறது எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ணி நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. உனக்கு நடக்கும்பா, நீயே நடத்திடுவ, சொல்லவே வேண்டாம். யூ வில் மேக் இட் ஹேப்பன் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஓகே, எங்களுக்காக வந்து ஒரு டான்ஸ் ஒன்று நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். நாங்கெல்லாம் வந்து கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து ஆசைப்படுறோம். அந்த தள்ளி போகாதுல ஒரு ஸ்டெப்பு போட்டு பயங்கரமா இல்ல, தள்ளி போகிறல்ல இல்ல, அந்த ஸ்டெப்பு போட சொல்லலாமா? கேன் வி ஆல் girls, are you ready? Yes. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறத பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்குல்ல. Can you do that for us please? குமுத மற்றும் 360 என்டர்டைன்மெண்ட் இணைந்து வழங்கும் லைம்லைட் ஸ்லைட்ஸ் ஆன். மஸ்ட் தி பிளேபாய் டைட்டில் ஸ்பான்சர் போத்தீஸ், வென்யூ ஸ்பான்சர் வேல்ஸ் யூனிவர்சிட்டி பல்லாவரம்.